வணக்கம் அனைவருக்கும். இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் தேடற்பொறி உகப்பகம். உகப்பகம் என்று சொல்றது, தேடற்பொறி என்று சொல்றது கூகுள் போல, யாஹூ போல, பிங் போல இருக்கிற சர்ச் இன்ஜின்ஸ். இதுகளுக்கு உகந்ததாக எங்களோட இணையதளத்தை மாற்றி அமைக்கிற தொழில்நுட்பங்களை தேடற்பொறி உகப்பகம் என்று சொல்றது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நாங்கள் விஷயத்துக்கு போறதுக்கு முன்னால இதனால வரப்போற அனுகூலங்களை பார்த்தோம்னா, நாங்கள் எவ்வளவு பிரயோசனமான விஷயங்களை எங்களோட இணையதளங்கள்ல பிரசுரிச்சு கொண்டிருந்தாலும் அது உரியாக்களுக்கு போய் சேர்றது தேடல் பொறி உகப்பகம் இல்லாத இணையதளங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். நாங்க இப்ப பார்க்க போற தேடல் பொறி உகப்பகம் ஒரு இணையதள வடிவமைப்பாளர்களுக்கும், தகவல் தொழில்நுட்ப மாணவர்களுக்கும், ஒரு இணையதளம் வச்சிருக்கிற ஆக்களுக்கும், இணையதளம் ஒன்று உருவாக்குற எண்ணத்துல இருக்கிற ஆக்களுக்கும் மிகவும் அவசியமான ஒன்று. இது நான் பொதுவாக பார்த்தளவுல தமிழ் இணையதளங்கள்ல மிக மிக குறைவா இருக்கிறது. இந்த மாதிரியான தேடற்பொறி உகப்பகம் சம்பந்தமான விளக்கங்கள் தமிழ்ல குறைவா இருக்குது. தொடர்ந்து நான் தேடற்பொறி உகப்பகங்களை இப்படி வீடியோ வடிவில் தந்து கொண்டிருக்கிறேன். அது இது சம்பந்தமா கற்க ஆர்வம் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் பிரயோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நாங்க ஒரு செய்தியை பார்க்கறதுக்காக CNN.comக்கு போறோம். CNN.comக்கு எப்படி போறோம்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் CNN.comக்கு போனா நியூஸ் பார்க்கலாம்னு முதல் யாரோ அவங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இல்லாட்டி நாங்கள் ஏதாவது ஒரு ஊடகம் வாயிலாகவோ அல்லது எங்கேயோ ஒரு ஆர்டிக்கலை வாசிக்கும் போது அறிஞ்சிருக்கிறோம். இதனால CNN.com அப்படின்னு எங்களோட ப்ரௌசர்ல டைப் பண்ணி நாங்க அந்த வெப்சைட்டுக்கு போய் ஆங்கிலத்தில் உள்ள செய்திகளை பார்த்து கொண்டு வரோம். இது போல தமிழ்ல ஒரு வெப்சைட் வச்சிருக்கிறோம்டா, அதுக்கு மக்கள் வர்றதுக்கு அந்த வெப்சைட் பேர் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு getapage.com அப்படின்னு இருக்குமென்னு சொன்னா, அந்த getapage.com பேர் எங்களுக்கு தெரியும். அதை போய் நாங்கள் ப்ரௌசர்ல டைப் பண்ணி கொண்டு வர்றோம். getapage.com நாங்கள் இன்னொருவருக்கு சொல்ல வேணும்னு சொன்னா, இன்னொரு ஆளுக்கு இந்த வெப்சைட்டை சொல்லி அவர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நாங்க வாயால போய் இன்னொரு ஆளுக்கு சொல்லலாம். getapage.comல இப்படி பெரிய பயனுள்ள விடயங்கள் நிறைய இருக்குது சொன்னா, அவரும் அதே மாதிரி டைப் பண்ணி கொண்டு எங்களோட வெப்சைட்ல பார்ப்பார். இதுக்காக நாங்கள் எல்லார்டையும் getapage.com பற்றி பாருங்க, இங்க பிரயோசனமான விஷயம் இருக்குன்னு சொல்லலாம். இப்படி நாங்க சொல்றதுன்னா குறைஞ்சது ஒரு 500 பேர், 1000 பேர், 10,000 பேர் அப்படி வாயால சொல்ல முடியும். அதுக்கு பிறகு நாங்கள் சொல்ல முடியாது. இதுலயும் தமிழ்ல பெயர் அமையறதால நிறைய பேர் ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு வணக்கம் net.com என்ற டொமைனை நாங்க மற்றாக்களுக்கு சொல்லிக்கொள்ள சில பேர் VANAKKAM அப்படி போகும். சில பேர் வணக்கம் VANAKAM ஒரு கே இல்ல இங்க அப்படி போயிடும். சில பேர் வணக்கம் 3 சொல்லி 4 சொல்லிட்டு அதுக்கு கேபிட்டல் N போட்டு பாப்பிடும் வணக்கம்.com. இப்படி நாங்க வாயால சொல்லிக்க இந்த குழப்பம் இருக்கும். இதே போல தமிழ்ல உள்ள டொமைன் எல்லாத்துக்கும் இந்த குழப்பம் எங்கள கொஞ்சம் பேர் அனுபவிச்சிருக்கலாம். இதனால ஒரு தமிழ் வெப்சைட் வச்சுக்கிறாள் போய் வாயால மற்றவருக்கு சொல்லிக்கல, அவர் அந்த வெப்சைட்டை டைப் பண்ணி 2-3 தரம் பாப்பார். பிறகு எரிச்சலா போயிட்டு கடல்லையே இல்லையா அந்த மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு போக சான்ஸ் இருக்கு. கூகுள்ல தேடி பாப்பாரு, இந்த மாதிரி கிடைக்காது அந்த சரியான ஸ்பெல்லிங்ல, அவருக்கு ஸ்பெல்லிங் தெரியாம இருக்கும், அப்படி விட்டுட்டு போகலாம். ஆனா VANAKAM.com வணக்கம்.com என்ற டொமைன் உள்ள தளத்தை நாங்க கூகுள்ல கொஞ்சம் எழுத்து பிள்ளையா டைப் பண்ணினாலும் அது சரியான இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போயிடும். ஏன்னா அந்த வெப்சைட் SEO செய்யப்பட்டிருக்கு சரியான முறையில. உதாரணத்துக்கு யாழ்ப்பாண செய்திகளை தர்ற ஒரு வெப்சைட் சொன்னா, நாங்க போய் அந்த சைட் டொமைன் நேம் எங்களுக்கு தெரியாட்டியும் நாங்கள் ஜெஃப்னா நியூஸ் கூகுள்ல அடிச்சு கூகுள் பண்ணி தேடக்குள்ள ஒரு பிரபலமான ஒரு வெப்சைட் முன்னால நிற்கும். ஏன்னா அந்த வெப்சைட் ஒரு யாஹூ, பிங், கூகுள் இது போல ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு தேடு பொறிகள் ஒவ்வொரு நாட்டிலே இருக்குது. அதுகள்ல எல்லாம் இணைக்கப்பட்ட மாதிரி அந்த இணையதளம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் செய்யப்பட்டிருக்கும். ஆனா இந்த தளத்தின் முகவரி வணக்கம் நெட் என்றுதான் இருக்கும். ஜெப்னா நியூஸ் டொமைன்ல இருக்காது.
இத மாதிரி யாழ்ப்பாண செய்திகளை முந்தி கொண்டு தர்றதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருந்ததுண்டா எந்த வெப்சைட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ல கூட முன்னணியில இருக்குதோ அந்த வெப்சைட் தான் கூட வரும். கூகுளோட முதல் பக்கத்துக்கு வர வேணும். முதல் பக்கத்துல இருக்கிற வெப்சைட்ஸ் மட்டும் எல்லாரும் பாப்பினோம். அந்த வெப்சைட்ஸ் மட்டும் தான் நிறைய வாசகர்களை பெறும் அல்லது பயனர்களை பெறும். இதுக்கு உதவி செய்யறதுதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், தேடற் பொறி உகப்பாகும். இது பற்றின தொழில்நுட்பங்களை தான் நாங்க தொடர்ந்து பார்க்க போறோம். நான் சொல்றது விளக்கம் குறைவா இருக்குதுன்னு சொன்னா கீழே கமெண்ட்ல கேட்கலாம். அடுத்த காணொளியில் நான் அதுக்கான விளக்கத்தை என்னால முடிந்த அளவுக்கு தருவேன். இன்னொரு உதாரணம் என்ன, நோக்கியா கம்பெனி மொபைல் உலகத்துல நம்பர் 1 இருக்குது. இதுக்கு காரணம் அது தரமான போன்களை தயாரிச்சு விடலாம். அதே போல நாங்க இன்னும் ஒரு காரணம் இருக்கு, தேடற்பொறி உபயோகம், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். எப்படின்னா பெஸ்ட் போன் அப்படி நாங்க கூகுள்ல தேடக்குள்ள அல்லது எது சிறந்த செல்பேசி என்று நாங்கள் கூகுள்ல தட்டச்சு நாங்க யாராவது எழுதியிருக்கிற கட்டுரைகள், அனுபவப்பட்டவங்க என்ற அனுபவங்களை நாங்க தேடக்குள்ள அதுல நோக்கியா பற்றி அவங்க எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி எழுதுறதுக்கு நோக்கியா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் செய்து அந்த தன்னுடைய கம்பெனியை பற்றின விளம்பரங்கள் மாதிரி ஒரு செய்து தன்னுடைய வெப்சைட் தான் கூகுள்ல பெஸ்ட் போன் என்று தேடக்குள்ள முன்னுக்கு நிக்கிற மாதிரி SEO செய்திருக்கு. இந்த SEO தான் பெஸ்ட் போன் என்று நாங்க தேடக்குள்ள nokia.com கூட்டிட்டு போற காரணம் இதுதான். இதுக்காக ஆங்கில இணையதளங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் உள்ளது, வங்கியா இருக்கட்டும், தனியார் கடைகளா இருக்கட்டும், பள்ளி, அரசாங்கம், அந்தந்த வெளிநாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் கோடிக்கணக்கான பணத்தை இந்த SEO டெக்னாலஜிக்கு செலவிட்டு கொண்டிருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல அந்த மாதிரி இணையதளங்கள் இனிதான் உருவாகும் என்று சொல்லலாம் நினைக்கிறேன். அடுத்து நாங்க கீவேர்ட்ஸ் என்ற ஒரு SEOக்கு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் பற்றி பார்ப்போம். உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு தமிழ் கடைசியா வந்த ஒரு பாடல் ஒன்று வேணுமென்றா தமிழ் MP3 சாங்ஸ் அல்லது அந்த படத்தினுடைய பெயர் அல்லது பாடியவற்றை பெயர் அல்லது அவருடைய பாடல்கள் இந்த மாதிரி நாங்க கூகுள்ல தேடுவோம். AR ரஹ்மான் சாங்ஸ் அந்த மாதிரி தேடக்குள்ள அது தமிழ்ல பிரபலமா உள்ள ஒரு பாடல் தரவிறக்க தளத்துக்கு எங்களை கூட்டிட்டு போவோம் கூகுள். ஆனா அந்த தளத்தின் டொமைன் நேம் AR ரஹ்மான் சாங்ஸ் என்றதே இல்லை. அது AR ரஹ்மான் சாங்ஸ் என்று தேடும் போது தன்னுடைய தளத்தை முன்னுக்கு கொண்டு வர்ற மாதிரி அந்த பிரபலமான சைட் SEO செய்யப்பட்டிருக்கும். ஆனா அந்த தளத்தை விட கூட பாடல்கள் அல்லது நாங்கள் தேடுற பாடல்கள் அல்லது நிறைய ஒரு கலெக்ஷன் போல இருக்கிறது, கலெக்ஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய வசதிகள் கூகுள்ல பின்னுக்கு உள்ள ஒரு இணையதளத்துல இருக்கலாம். ஆனா அந்த இணையதளம் பின்னால இருக்குது அல்லது பயனர்கள்ட்ட போய் சேர இல்லைன்னா அதுக்கான காரணம் அந்த இணையதளம் சரியான வகையில SEO செய்யப்படவில்லை. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இந்த மாதிரி நாங்க ஒரு தரமான இணையதளத்தை தரமான வாசகர்கள்ட்ட அல்லது அது சம்பந்தமா தேடுற ஆட்கள்கிட்ட கொண்டு போகணும் என்று சொன்னா, உதாரணத்துக்கு யாழ்ப்பாண தகவல்கள் அடங்கின ஒரு இணையதளத்தை யாழ்ப்பாணம் பற்றி தேடுற ஆட்களுக்கு நாங்க கொண்டு போகணும் என்று சொன்னா, யாழ்ப்பாணம் கூகுள்ல சராசரியா ஒரு மாதத்துக்கு 60,000 பேர் தேடுகிறார்கள். அது எப்படி அதில் எத்தனை பேர் என்ன வேட்ட தேடினோம் என்று கண்டுபிடிக்கிறத நான் அடுத்த பகுதிகளில் விளக்குறேன். இப்ப எட்டாண்டு தேடின் போது எங்களோட வெப்சைட் முன்னுக்கு வர்ற மாதிரி நாங்க செய்துட்டோம்னு சொன்னா யாழ்ப்பாணம் பற்றி தேடுறாங்களுக்கு எங்களோட தகவல்கள் உரிய மாதிரி போகும். இதுக்கான குறிச்சொற்கள் என்று இருக்குது, கீவேர்ட்ஸ், அதை நாங்க கண்டுபிடிக்கணும். இப்ப எங்களோட வெப்சைட் கேட்டகரி பாடல்களா இருந்தா சாங்ஸ் என்று தேடைக்குள்ள வரணும். கணனி விளையாட்டுகள் சம்பந்தமானதுன்னு சொன்னா PC கேம்ஸ் அந்த மாதிரி தேடும் போது எங்களோட வெப்சைட்ஸ் வரணும். இதே மாதிரி படம் டவுன்லோட் பண்ற ஒரு இணையதளமா இருந்தா தமிழ் பிலிம்ஸ் என்று வரும்போது எங்களோட வெப்சைட் முன்னுக்கு வரும். அதே போல ஒரு தமிழ்ல கல்விக்கான இணையதளம் சொல்ல இப்ப கெதர் பேஜ் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது தமிழ் கல்வி சம்பந்தமான குறிச்சொற்களை நாங்கள் கீவேர்ட்ல தேடும்போது எங்களுடைய இணையதளம் முன்னுக்கு வர மாதிரி அந்த வெப்சைட் ஃபுல்லால சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கான கீவேர்ட்ஸுகளை நாங்க சரியான முறையில இனம் கண்டு கொள்ளணும். இன்னைக்கு இந்த ஒரு இணையதளத்தை கூகுளுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணணும். இதுதான் அடிப்படை. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ல அடிப்படை எங்களுடைய டொமைன் நேமை கூகுளுக்கு சப்மிட் பண்றதுதான் அடிப்படை. இது எப்படி பண்றதுன்னு அடுத்ததா பார்ப்போம். google.com அங்க போயிட்டு நாங்க @URL என்ற பகுதியில எங்களோட இணையதளத்தை சேர்க்கணும்.
இதற்காக கூகுளில் http://www.google.com/@url இந்த தள முகவரிக்கு போகணும். அப்படி இல்லைன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி @url என்று தேடினா வரும் google/@url. அங்கே போயிட்டு முதலாவதா இருக்கிற ஒரு பேஜில் ஒரு தரவு எங்களோட தளம் பற்றிய தரவுகள் கேட்கப்பட்டிருக்கும். முதலாவது எங்களோட தளத்தின் URL முகவரியை கொடுக்கணும். அடுத்து எங்களோட தளம் எது சம்பந்தமானது என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு குறிப்பொண்டு ரெண்டாவதா கொடுக்கணும். அப்படியே கொடுத்துட்டு கீழே ஒரு வேர்ட் வேரியேஷன் ஒன்று வரும். அந்த எங்களோட தளத்தை சப்மிட் பண்றது மனிதரா இல்ல ரோபோட்டா, அதாவது ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் ஏதாவது வச்சு செய்யறோமான்னு கூகுள் பாக்குறதுக்காக அந்த வேர்ட் வேரியேஷன் கேட்கும். இந்த வேர்ட் வேரியேஷன் SEOல மிக முக்கியமானது ஒன்று. நாங்க பின்னால நிறைய இடத்துல வரோம். அதுக்கான விளக்கம் இதுதான். இதை நாங்க வேர்ட் வேரியேஷனையும் கொடுத்துட்டு பட்டனை சப்மிட் பண்ணி எங்களோட தளத்தை போனா அடுத்ததா ஒரு பேஜ் வரும். அடுத்ததா வர்ற அந்த பக்கத்துல எங்களது தளம் இணைக்கப்பட்டிருக்கு, சக்சஸ்ஃபுல்லா கூகுள்ல சேர்க்கப்பட்டிருக்கு. கூகுள் எங்களோட தளத்தை பற்றி ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு தகவல் அறிவிப்பு ஒன்று தரும். இதுதான் எங்களோட தளத்தை கூகுளுக்கு நாங்கள் சப்மிட் பண்ற முறை. ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி யாஹூ, பிங் எல்லாத்துக்கும் தனித்தனியா நாங்க சப்மிட் பண்ணணும். அல்லது இந்த மாதிரி சப்மிஷன் சேவைகளை செய்யறதுக்கு சில நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்கள் இந்த மாதிரி சப்மிஷன் செய்து தர்றது இப்படி 1-2 இல்லாமல் நிறைய வேலையாட்களை வச்சு, ஒரு நிறைய நூற்றுக்கணக்கான வேலையாட்களை வச்சு 20,000-30,000 சப்மிஷன்களை செய்து தருவார்கள். அந்த சப்மிஷன்கள் எங்களோட தளத்தை கொண்டு இன்னொரு தளத்தில் இணைக்கிற அந்த சேவையை சொல்றது பேக்லிங்க் சப்மிஷன். எமது URL முகவரியை கொண்டு அந்த சைட்ல வைக்கிறது. இதுக்கு பேர் தான் பேக்லிங்க். இந்த மாதிரி பேக்லிங்ஸை பல்லாயிரக்கணக்கான பேக்லிங்ஸை ஒரு சில வெப்சைட்களுக்கு செய்து தருவார்கள். நிறைய இணையதளங்கள் இதுக்காக நிறைய பணத்தை செலவிடுது. அது சம்பந்தமான சில சிறு குறிப்புகள் எல்லாம் நாங்க இங்க அடுத்த வர்ற காணொலிகள்ல பார்க்கலாம். இப்ப எங்களோட தள முகவரியை கூகுளுக்கு கொண்டே கொடுத்த மாதிரி அது அடுத்து இது எது தொடர்பான என்ன தகவல்களை தர்ற தளம், இந்த தளத்தை பற்றி ஒரு சிறு விவரம், மற்றது என்னென்ன சொற்களை கூகுள்ல தேடும் போது எங்களோட தளம் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்ற டெக்னாலஜி நாங்க கூகுளுக்கு இன்னும் கொடுக்கல. இது சம்பந்தமான தொடர்புகளை கொடுக்கறதுக்கு எங்களோட வெப்சைட்டுக்குள்ள எங்களோட HTML, JavaScript அதுகளுக்குள்ள கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அது தொடர்பான மற்றது ஒரு வெப்சைட்ஸுக்கு நாங்க ஒரு தலையங்கம் கொடுத்த ஒரு செய்தியையோ ஒரு விவரத்தை பிரசுரிக்கும் போது எப்படிப்பட்ட தலையங்கம் கொடுத்தா அது தேடக்கூடிய முன்னுக்கு வரும், இது தொடர்பான விவரங்களை அடுத்த காணொலியில காணலாம். நன்றி.